ஹாய் மேம். Yes. ஸோ கடைக்குள்ள வந்தோடனே பார்த்தேன் இந்த மாதிரி வேல் நல்லா பெருசா நிறைய இடத்துல வச்சிருக்கீங்க. இது வந்து நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது முருகர் கையில இருக்க அழகான வேல் அப்படின்ட்டு. பட் இங்க என்ன மேம் மினியேச்சர் நிறைய சில்வர் வேல் இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த சைடு கோல்டுல வேல் நிறைய இருக்கு. குட்டி குட்டியா நிறைய இருக்கு. இது ஆக்சுவலி என்ன மேம் விஷயம்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம முருகர் கையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல் மட்டும்தான், வெற்றி வேல் அது மட்டும்தான் வச்சிருப்பாரு. இப்போ நம்ம கிஷோர் சார் எம்டி சார் என்ன பண்ணிருக்காருன்னா இது வந்து 108 வேலை அவரா வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு. சரி, ஓகே. இப்ப இந்த வேல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மலேசியாவுல கிஷோர் சார் என்ன பண்ணிருக்காரு, அங்கேயே பூஜை பண்ணி இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு இதுல சில்வர்லயும் சரி கோல்டுலயும் சரி வேல் மட்டும் இல்லாம பெண்டன்ட், ரிங்கு, அது இல்லாம கடா, பேபி சைஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இப்ப நார்மலா இது வேல் தானே மேம். இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல என்ன ஸ்பெஷல்னா நமக்கு வந்து இப்ப வியாபாரமா இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூயா இருக்கட்டும், இல்ல நம்ம பசங்க படிப்புக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒவ்வொரு வேலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட அது ஒரு புக்கே இருக்கு பாருங்க. இப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த புக்லயே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப இதுல உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நம்ம ஷாப்புக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா நமக்கு தனியா வந்து அதுக்கு ப்ரௌச்சரே இருக்கு. இத பாருங்க, ப்ரௌச்சரே இருக்கு. உங்களுக்கு நீங்க வந்து இந்த புக் வேண்டாம் அப்படின்னா கூட அந்த ப்ரௌச்சர்ல என்னென்ன இருக்கோ அதோட டீடைல்ஸ் நமக்கு எல்லாமே வந்து தருவாங்க. சோ இது நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கூட நம்ம பொறுமையா பார்த்து நம்மளுக்கு எந்த மாதிரி வேல்லாம் தேவைப்படுதோ அதை பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். சோ இந்த வேல் அப்படி வேற என்ன மேம் ஸ்பெஷல் இருக்கு? ஒரு நீங்க சொல்லிட்டீங்க லைக் 108 வேல் இருக்கு. சோ 108 வேலுக்கும் தனித்தனி பேர் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குதா இல்ல இது காமனா? இல்ல 108 வேலுக்குமே வந்து தனித்துவமா இருக்கு. ஒவ்வொரு வேலுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. இப்ப இதுல சும்மா ஒரு ரஃபா நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நீங்க வந்து மேச வேலா இருந்து அப்படின்னா இப்ப அந்த நமக்கு பாருங்க மேச ராசியா இருந்ததுன்னா இப்ப அங்க மேச வேல் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப வந்து பசங்க படிப்புலாம் வந்து இருக்கு இல்லைங்களா, கல்வி வேல், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேல் இருக்கு நமக்கு. இத பாருங்க, இப்ப அதுலயே வந்து இதுல இருக்கு காமிங்க, மேச வேல் அப்படின்னா தொடக்கம் வீரியம். அப்ப வந்து தைரியமா நம்ம வந்து எந்த ஒரு செயலுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் மேச வேலுக்கு உண்டானது உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து ஒவ்வொரு வேலுக்குமே நமக்கு வந்து அந்த மந்திரமும் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் நினைப்போம், ஆனா அது வந்து செயல்படுத்த முடியாது. இப்ப நம்ம அதை செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இது, நம்ம அது இருந்தாதான் இல்ல, நமக்கு அது இருந்தா பெஸ்டா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் தான். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிரிய வேல், தொல்வேல் அந்த மாதிரி வந்து இருக்கு. அதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேல் இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பர்டிகுலரா நமக்கு ஒவ்வொரு வேலுமே இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அன்னவேல் அப்படின்ட்டு. சோ இந்த அன்னவேலுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படித்தானே மேம்? இப்ப அந்த அன்னவேலுக்கு அப்படின்னா வந்து நம்ம உண்மைக்கும் பொய்யுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. உண்மை சொன்னா என்ன நடக்கும், பொய் சொன்னா என்ன நடக்கும், அதோட பாகுபாடுதான் அந்த அன்னவேலுக்கு உண்டான ரீசன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடக வேல் போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டு வேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால நீங்க வந்து எல்லா வேலுக்குமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கற்பக விருட்சக வேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த கற்பக விருட்சக வேலுக்கு உண்டான அந்த ரீசன் என்னன்னா நீதியான ஆசைகளை நிறைவேற்றும் வேல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு உண்டான அந்த மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் கற்பக விருட்சமே போற்றி. இப்போ இதே மாதிரி எல்லா வேலுக்கும் உண்டான அந்த மந்திரமும் இருக்கு. அந்த இப்ப இந்த வேலோட பிரைசிங் எல்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்குள்ளேயே தான் இருக்கு. 7000 இருந்து ஸ்டார்ட் நமக்கு. சோ 7000 8000 இருந்தே அப்ராக்சிமேட்டா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வேல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பூஜை அறையில வைக்கிற மாதிரியான பேட்டர்ன்ல இருக்கு. அது மட்டும் இல்ல பேக்கெட்ல வச்சுக்கலாம். இதை தாண்டி நம்மளுக்கு இது பிரேஸ்லெட் மாதிரியோ இல்ல மோதிரம் மாதிரி இல்ல கிஃப்டிங் பண்ற மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல கூட இருக்கா? இதே மேடம் இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பெண்டன்ட் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3000 4000 அந்த ரேஞ்சிலேயே இருக்கு. இதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு வேலுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த வேல் 108 வேல்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த பெண்டன்ட் இருக்கு பாருங்க. ரிங்கும் இருக்கு. அதே மாதிரி பேபிக்கு வந்து பேங்கிளும் இருக்கு, பேபி பேங்கிள். சோ வேல் இருக்கு, கதிர்வேல் இருக்கு, பிரம்மவேல் இருக்கு. இது எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும் போது வாங்கி உங்க வீட்டுல வைக்கும் போது இதுல என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா அந்த புக்கை ரெஃபர் பண்ணாலே போதும். வேல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழனி முருகர் கையில வச்சிருப்பாரு கிளியோட. நீங்க நல்லா நோட் பண்ணிருப்பீங்க. அந்த வேல் தான் இந்த வேல். இந்த மாதிரி பெண்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் செயின்ல வந்து நீங்க நல்லா போட்டுக்கலாம். நல்லா பார்வையா லுக் வைஸா நல்லாவும் இருக்கு. நம்ம பட்ஜெட்குள்ளேயும் அடங்கும். உங்களுக்கு 3000 4000லயே வந்து நமக்கு ஸ்டார்ட் இந்த பெண்டன்ட் எல்லாமே. இப்ப ரிங்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் வந்து உங்களுக்கு 2-3000 இருந்து ஸ்டார்ட் வரும். சரிங்களா? பெண்டன்ட் இது வந்து பெரியவங்க சின்னவங்க அந்த சைஸ் வாரியா நமக்கு இருக்கு. இதுலயும் அந்த 108 வேல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிம்பிள் எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேபி பேங்கிள் இருக்கு பாருங்க. எல்லா பேபிஸ்க்குமே ஒரு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு
இந்த பேபி பேங்கிள் இருக்கு, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி பெரியவங்க சின்னவங்க 2 பேத்துக்குமே நமக்கு வந்து பிரேஸ்லெட் வந்து இருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கும், நல்லா தாராளமா நீங்க வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்ம ஷாப்ல அவைலபிளா இருக்கு. இப்ப அடுத்து வந்து நம்ம கோல்டுல பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வந்து நீங்க சில்வர்ல காமிச்சீங்க மேம். இப்போ வந்து சில பேர் கோல்டுல வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இதே 108 வேலுமே கோல்டுல இருக்கா? இருக்கு மேடம், இருக்கு. அதுதான் இது. ஓகே. சரி, எல்லாமே சேம், அதோட சேம் டிசைன். பட் இது நம்ம கோல்டுல பண்ணிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எப்படி மேம்? கிராம் எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது 8 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் மேடம். இதுல சோ 8 கிராம், 10 கிராம், 12 கிராம் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வெயிட் எதிர்பார்க்கறோமோ தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப உருவம் பெருசா வேணும், எனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுல கைக்குள்ள அடக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சிலர் விரும்புவாங்க. இப்ப ஒண்ணு வந்து கைக்குள்ள அடக்கமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, ஸ்பெசிபிக்கா இருக்கு. பெருசா இருந்ததுன்னா நம்ம தனியா பூஜை பண்ணணும். அதனால பர்ஸ்ல வச்சுக்கலாம், இல்ல அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால இதுலயே வந்து கோல்டுல பாத்தீங்கன்னா, இதுல சில்வர்ல எப்படி நான் உங்களுக்கு இப்ப இவ்வளவு தூரம் காமிச்சனோ அதே மாதிரி உங்களுக்கு கோல்டுலயும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்டன்ட், ரிங்கு, பெரியவங்களுக்கு போடுற அந்த கடா எல்லாமே இருக்கு. நம்ம சில்வர்ல பாத்தீங்க இல்லைங்களா பிரேஸ்லெட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டுலயும் இருக்கு. இதே பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொரு வேல் எப்படி காமிச்சோமோ அதே மாதிரி வேலுக்கு உண்டான ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு பிரேஸ்லெட் இருக்கும். இத பாருங்க, இதுதான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க போட்டிருக்காங்க பாருங்க, அந்த வேலோட பேர் என்னவோ அது உங்களுக்கு இங்க இருக்கும். நாகவேல். நாகவேல் போட்டிருக்காங்க இல்லையா? சோ அந்த நாகவேல் போட்டா நமக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்குமோ அது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து மென்ஸுக்கு பாத்தீங்கன்னாலும், மென்ஸுக்கு இது எப்படி நிறைய சைஸஸ் இருக்குதா? இல்ல மேடம், இது சைஸ் வந்து 3 சைஸ், 2, 12 அந்த மாதிரி சைஸ்ல ஓரளவுக்கு தேவையான சைஸஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைனாலும் நம்ம வரவழைச்சுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இது கடா டைப்ல ஸ்வர்ணவேல். ஸ்வர்ணவேல் போட்டா என்ன பலன் கிடைக்குமோ அது வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாம். இத பாருங்க, இப்படி காமிங்க. இப்ப இது வந்து கூர்வேல் சொல்லுவோம். கூர்வேல் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. நீங்க எப்போதுமே வந்து கடா டைப்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓம் பெண்டன்ட் அந்த மாதிரி தான் வச்சு நீங்க போட்டிருக்கீங்க. இப்ப கடாவும் மென்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ஓம் இருக்கும், ஒரு பக்கம் வேல் இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு இது எல்லாமே ஸ்பெசிபிக்கா நாங்க காமிச்சிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்ல கடா காமிச்சோம் பாத்தீங்களா, பேபி பேங்கிள், அதே மாதிரி கியூட்டா கோல்டுலயும் இருக்கு பாருங்க. இதுலயும் அந்த 108மே இருக்கு. உங்க குழந்தைக்கு வந்து நீங்க இந்த 108லயே வந்து என்ன ராசிக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஒருவேளை மேஷ ராசி, ரிஷப ராசின்னு இப்படின்னு உங்க குழந்தைங்க இருக்காங்க, அந்த ராசிக்கு ஏத்த மாதிரி கூட நீங்க வாங்கி போட்டுக்கலாம். அந்த முகப்பு மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த டிசைன் நல்லா பர்டிகுலரா தெரியும். இங்க பாத்தீங்கன்னா மகாலிங்கவேல், மகாலிங்கவேல். சோ அந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்க அதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு வெற்றி வேல் இருக்கு பாருங்க. இங்க சேவல் இருக்க மாதிரியான பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதுவும் நிறைய சைஸ்ல இருக்கு. உங்க ஃபிங்கர் சைஸ் ஏத்த மாதிரி நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இதுல வந்து ஆன்டிக் மாதிரியான ஃபினிஷிங் கொடுத்திருக்காங்களோ மேம்? ஆமா. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வஜ்ரவேல் சொல்லுவோம் பாத்தீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வஜ்ரவேல்லயே வந்து ரிங்கு, பெண்டன்ட் எல்லாமே இருக்குன்னு சொன்னோம். அந்த ரிங்ல எப்படி இருக்கும் அந்த ஃபேஸ் அப்படிங்கறத உங்களுக்கு இத காமிச்சிருக்கோம் பாருங்க. நிறைய பேருக்கு அந்த வேலோடைய உருவம் எப்படி இருக்கும்னே தெரிஞ்சிருக்காது. பட் இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி 108 வேல் ஒண்ணு இருக்கு அப்படின்றதே வந்து நம்ம மகாலட்சுமியில இப்படி கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மயூர வேல் சொல்லுவோம். இது வந்து இந்த மாதிரி டிசைன்ல வந்திருக்கு. இது நீங்க டெய்லி வேரும் பண்ணிக்கலாம், இல்ல அக்கேஷனலாவும் போட்டுக்கலாம். சோ இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளா தெரியணும்னா நீங்க இந்த மாதிரி பெண்டன்ட் வாங்கிக்கலாம். ஏன்னா கழுத்துல வந்து நீங்க ஒரு குட்டி செயின் போட்டு இப்படி பெண்டன்ட் போடுறப்ப பார்க்க நல்லா கியூட்டா இருக்கும். இது வந்து யூனிசெக்சுவல் தான். இந்த பெண்டன்ட்ல பாய்ஸும் போட்டுக்கலாம், கேர்ள்ஸும் போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா சக்தி வடி வேல் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே உங்களுக்கு வந்து வேலும் இருக்கு, ரிங்கும் இருக்கு, பெண்டன்ட்டும் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு பேட்டர்னுமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இது எல்லாமே வந்து இப்ப காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. இது எல்லாமே நீங்க சில்வர்ல பார்த்த அதே வேலு கோல்டுல. சோ கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது பாத்தீங்கன்னா பிரம்ம வேல். சோ பிரம்மரோட முகம் கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா. ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே இருக்கு. குழந்தைங்க வந்து படிப்புல வந்து ரொம்ப வந்து மந்தமா இருப்பாங்க, அதனால நம்ம அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டுலயும் சரி சில்வர்லயும் சரி ரெண்டுலயுமே இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி வேல் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு கியூட்டா. இப்ப இதுல வந்து நீங்க சில்வர்ல கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி நம்ம பர்ஸ்ல வச்சு கொடுக்கலாம். நல்ல பெஸ்ட் பாசிட்டிவா இருக்கும் நமக்கு. அடுத்து பாருங்க, இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவளவேல். நம்ம முருகர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 உருவமா வந்து பீகாக்ல எப்படி உட்கார்ந்துருக்காரு பாருங்க. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதுக்கும் நமக்கு வந்து நிறைய ஸ்பெசிபிக்கா நிறைய இருக்கு பாருங்க. போத்தன் 2 பக்கமே அதே மாதிரி இருக்கு. இப்ப இந்த வேல் பாத்தீங்கன்னா பிரம்மவேல். நம்மள படைச்சதே பிரம்மன் தான், அதுக்கு உண்டான தனித்துவமான அந்த வேல் தான் இது. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதி சிவன் வேல்.
நம்ம சிவனோட ஃபேஸ் எப்படி இருக்கு அதே மாதிரியே இருக்கு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு நந்தி வேல். இப்ப இது வந்து நம்ம வந்து 3.5 இன்ச் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் பாருங்க. இந்த சைஸ்லயும் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 40-45 சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா வரும் அப்படிங்கறது நான் சொல்றேன். கோல்ட் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட காஸ்டும் வந்து சேஞ்ச் ஆகும்.